அரசியல் சட்டத்தின் பிரதிநிதிகளான கவர்னரும் ஜனாதிபதியும் வந்தால் இதுதான் நடைமுறை. இது எப்படி சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். சட்டப்பிரிவு, அரசியல் சட்டப்பிரிவு 51 ஏ சப்செக்ஷன் ஏ, இதை போய் இந்த எல்லா அறிவுஜீவிகளும் எடுத்து படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லுதுன்னா, தேசிய கொடியும் தேசிய கீதமும் எப்படி இசைக்க வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், கொடியை எப்படி ஏற்ற வேண்டும், தேசிய கீதத்தை எப்படி இசைக்க வேண்டும்னு இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு 51 ஏ சப்செக்ஷன் ஏ. எல்லோரும் போய் படிங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க முக்கால்வாசி பேருக்கு யாராச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போய் அரசியல் சட்டத்தை பிரித்து படிக்க சொல்லு. படித்தவன் படிக்காதவன் எல்லாம் முட்டாளாக இருக்கான். இதில் வந்துக்கிட்டு உங்களை விட எங்களுக்கெல்லாம் தமிழ் மேலே பற்று அதிகம்ப்பா, தமிழ் மேலே பற்று அதிகம். ஆனால் இருக்கிற சட்டத்தை பற்றி என்னவோ அதைத்தான் சொல்ல முடியும். குருட்டுத்தனமாக நீங்கள் சொல்கிற எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இப்போ கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் பிரச்சனை வந்துட்டதுனால அதை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு இதை வந்துக்கிட்டு சர்ச்சையை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி, உங்கள் கணவனத்தெல்லாம் திசை திருப்ப பார்க்குறது இந்த திருட்டு திராவிட கூட்டம், ராமசாமியோட கூட்டம் இதுக்காகத்தான் ட்ரை பண்ணுறான். அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விழாக்களாக இருந்தாலும் முதலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து, கடைசி தேசிய கீதம், அப்படி தான் பாடும். ஆனால் இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது, ஜனாதிபதியும் கவர்னரும் கலந்து கொள்ளும் விழாக்களில் எடுத்த உடனே தேசிய கீதம், அதுக்கப்புறம் மாநில இது, கடைசியில் முடியும் போது தேசிய கீதம். இது தேசிய கீதத்துக்கு நாம் செய்யும் மரியாதை அப்படின்னு சொல்லுது.